ஏ அப்படிதாண்டி குடிச்சிட்டு வருவேன். நான் என்ன குடிகாரனா? அறிவு கட்ட நாய. என்னடி படிச்ச திமிரா உனக்கு? ஆதிரை அவள் பெயருக்கு ஏற்றவாறு எளிமையான தோற்றமும் அனுபவ அறிவும் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு நிறைந்தவள். ஆதிரை தனது பெற்றோரிடம், அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைமா, அம்மனுக்கு உகந்த நாள், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினாள் ஆதிரை. ஆதிரை, உனக்கு மாப்பிள்ள பாத்திருக்கோமா? உன் விருப்பத்தை சொல்லுமா என்னன்னு. உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பமுமா. சில தினங்களுக்கு பிறகு ஆதிரையை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்தார்கள். எங்களுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இரு வீட்டார்களின் சம்மதத்துடன் திருமண நாள் குறிக்கப்பட்டது. தனது வருங்காலத்தை நினைத்து கனவு காணத் தொடங்கினாள் ஆதிரை. ஆதிரை கனவு நிறைவேறத் தொடங்கியது. ஆதிரை தனது வாழ்க்கை துணையுடன் அம்மனை தரிசிக்க வந்தாள். அம்மனின் அருளால் தனது வாழ்க்கை தொடங்கியது என அவள் உணர்கிறாள். சங்கருக்கு அமைஞ்ச பொண்ணை பத்தியா? நல்ல மூக்கு முழியுமா, நல்ல படிச்ச பொண்ணா இருக்கு. ஆமா ஆமா, சங்கர்தான் நல்லா வச்சு காப்பாத்தணும். ஆதிரையின் ஆசைக்கு மாறாக சங்கர் தனது வீட்டில் மதுபாட்டிலுடன் வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் ஆதிரை. என்னங்க இதெல்லாம் புது பழக்கம்? உங்களுக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்க. தனது வாழ்க்கையை அழித்து விட்டதாக கோபத்துடன் ஆதிரை கத்தினாள். கோபமடைந்த சங்கர் ஆதிரை கன்னத்தில் பளார் என்று அறைந்து பின் குடிபோதையில் விழுந்து விட்டான். தனது வாழ்க்கை இருள் ஆகிவிடும் எனும் பயத்தில் இந்த விஷயத்தை பெற்றோரிடம் தெரிவிக்க கிளம்பினாள் ஆதிரை. தனது வீட்டிற்கு வந்தாள். அம்மா, அவர் ரொம்ப குடிப்பார் போலமா, எனக்கு பயமா இருக்குமா, வந்து என்னன்னு கேளுங்கம்மா. ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதாம்மா இருப்பாங்க. நாம தாமா கொஞ்சம் சமாளிச்சு போகணும். எல்லாம் கொஞ்ச நாளே சரியா போயிடும். நீ நிம்மதியாயிரு. தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காததால் அம்மனை நாடி அழுது புலம்பினாள் ஆதிரை. அரை மனதுடன் சங்கருடன் வாழத் தொடங்கினாள். சங்கரு அவன் குணத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டான் போல. பாவம் அந்த பொண்ணு ஆதிரை. தனது வாழ்க்கையை மீட்க சங்கரின் பெற்றோரிடமும் அழுது புலம்பினாள் ஆதிரை. சங்கர் அப்போது வீட்டிற்குள் நுழைவதை பார்த்த பெற்றோர்கள் ஆதிரையின் அழுகைக்கு பதில் ஏதும் சொல்லாமல் சென்றார்கள். அதனால் அதிர்ச்சி அடைந்தாள் ஆதிரை. தனது பெற்றோரிடமே தன்னை பற்றி குறைவாக பேசியதால் சங்கர் கோபமடைந்து திட்டத் தொடங்கினான். என்னடி படிச்ச திமிர காட்டுறியா? நான் அப்படிதான் குடிப்பேன். நீ யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு பயம் இல்ல. திட்டியதுடன் அடிக்கத் தொடங்கினான் சங்கர். திடீரென சங்கரை தடுத்து விட்டாள். யாரும் உதவாத நிலையில் ஆதிரை அம்மன் ஆனாள். அம்மா, இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. அம்மனின் அருளால் ஆதிரையை அன்று மதிக்கத் தொடங்கினார்கள். விடிந்ததும் பறந்து செல்லும் பறவை போல தன் கஷ்டங்களும் பறந்து விட்டதாக எண்ணும் ஆதிரைக்கு இருட்டியதும் கூடு தேடி வரும் பறவை போல தன் கஷ்டங்களும் வரத் தொடங்கியது. ஆதிரை பூஜையில் இருந்தாள். எப்ப பாரு பூஜை பூஜைன்னு இருக்க, எந்திரி முத. எதையும் கவனிக்காமல் ஆதிரை பூஜையில் இருந்ததால் கோபமடைந்த சங்கர் ஆதிரையை அடிக்க ஆரம்பித்தான். யாரும் எதிர்பாராத நிலையில் ஆதிரைக்கு அம்மன் அருள் கிட்டியது.
சங்கர் வீட்டில் அனைவரும் ஆதிரையை அம்மனாக வணங்கத் தொடங்கினார்கள். அவளுக்கு மரியாதையும் செலுத்தத் தொடங்கினார்கள். அம்மனின் அருளால் ஆதிரைக்கு அவளின் கனவு வாழ்க்கை நிஜமாக மாறுகிறது. ஆதிரைக்கு அவள் நினைத்த மரியாதை கிடைத்தாலும் மாசமாக இருந்த போதிலும் சங்கர் மட்டும் இரவு பகல் பாராமல் குடித்து குடித்து தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தான். போதையில் அம்மனையும் திட்டத் தொடங்கினான் சங்கர். உன்னாலதான் என் கௌரவமே போச்சு. அவளை வணங்குறதா எனக்கு வேலையா இருக்கு. ஏய், எங்கடி இருக்க? நான் என்ன எப்பவுமே உன்னை வணங்கிட்டே இருக்கணுமா? படிச்ச முட்டாளே, என் குடும்பமும் உன்னை வணங்கிட்டே இருக்கணுமா? போதையில் ஆதிரையை அடிக்கத் தொடங்கிய சங்கர் அம்மனை வரச் சொல்லுடி என்று கூறியபடி அடித்து உதைத்தான். வலி தாங்க முடியாமல் ஆதிரை பக்கத்தில் இருந்த ஆயுதத்தை எடுத்து சங்கரை தாக்கினான். சங்கரின் கூச்சலை கேட்டு சங்கரின் பெற்றோர்கள் ஓடி வந்தனர். சங்கர் வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே இப்படி பண்ணிட்டாளே. படிச்ச பொண்ணா இருந்து இப்படி பண்ணலாமா? ச்சே. புருஷனை கொண்டுட்டு இப்படி கல்லு மாதிரி உட்காந்துருக்காளே. அப்ப சங்கரை எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பா. சமுதாயத்திற்கு என்னவென்று தெரியாமல் ஆதிரையை எல்லோரும் திட்டத் தொடங்கினர். ஆதிரை எதையும் கண்டுகொள்ளாமல் மௌனமாக அமர்ந்து இருந்தாள். காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். கைதான ஆதிரை சிறையில் அடைக்கப்பட்டாள். மகப்பேறு வாழ்க்கையை சிறையில் தொடங்கினாள் ஆதிரை. மனதளவில் பாதிக்கப்பட்ட ஆதிரையை விசாரிக்க மனநல ஆய்வாளர் நேரில் வந்தார். மௌனம் சாதித்த ஆதிரை திடீரென, அம்மன் சொல்லிருக்கு, சங்கர் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கொல்லாம விட மாட்டேன். இப்போ உனக்கு குழந்தை இருக்குமா? குழந்தைக்கும் எதிர்காலம் இருக்கு. இல்ல, அம்மன் சொல்லிருக்கா, சங்கர் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் பழி வாங்காம விட மாட்டேன். குழந்தைல எனக்கு முக்கியம் இல்ல. பல மணி நேரம் உரையாடலுக்கு பிறகு ஆதிரை மருத்துவரின் பேச்சை கேட்காமல் சங்கரின் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் பழி வாங்குவேன் என்று கத்திக் கொண்டிருந்தான். குழந்தையின் எதிர்காலத்தை நினைத்து 2 வீட்டு பெற்றோர்களையும் அழைத்தார் மருத்துவர். இரு குடும்பத்தினரும் கொலைகாரியின் குழந்தை என வாங்க மறுத்தனர். இதனால் குழந்தையை தனது காப்பகத்திற்கு எடுத்துச் சென்ற மருத்துவர் காவல் நிலையத்தில் கொடுத்த அறிக்கைதான் ஆச்சரியமாக இருந்தது. ஆதிரை செஞ்சது தவறாவே இருந்தாலும் அவளுக்கு உரிய நேரத்துல சமூகத்துல இருந்தோ பெத்தவங்க கிட்ட இருந்தோ ஆதரவு கிடைக்காதனால தான் வேற வழியே இல்லாம அம்மன் பேரை சொல்லி கொலை செஞ்சா. இப்ப வர குழந்தைய கூட பார்க்காம தான் செஞ்சது தப்புன்னு கூட ஒத்துக்காம பழி வாங்குற எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கா. இவங்களோட இந்த செயலால பாதிக்கப்பட்டது ஆதிரையோ சங்கரோ சமூகமோ இல்ல, ஒண்ணுமே தெரியாத குழந்தையும் குழந்தையோட எதிர்காலமும் தான். ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனை சுத்தி இருக்கிறவங்களே அவனோட பிளாங்க் பேஜ்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவனோட பேர், அவன் என்ன படிக்கணும், எந்த காலேஜுக்கு போகணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும், அவனை யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழணும். அப்போ சொசைட்டி 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 ஒரு இண்டிவிஜுவல்னால அவனுக்காகவோ அவனோட வாழ்க்கைக்காகவோ வாழ முடியாம இருக்காங்க. இதனால நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு நிறையவே இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடக்குது. அப்போ இன்னைக்கு பார்த்தா ஆதிரையே அப்படி ஒரு இன்சிடென்ட் தான். அவங்க சொசைட்டி அவளை சப்போர்ட் பண்ணாதனால இன்னைக்கு அவ ஜெயில இருக்கா. அவ குழந்தை அனாதையா இருக்கு.